சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இப்பொழுது தீபாவளியும் பாதுகாப்பு வழியும். சிறப்பு விருந்தினராக கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலைய அலுவலர் திருமுருகன் அவர்கள். சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். தீப ஒளி திருநாள் கொண்டாட்டம் நம்முடைய கரூர் மாநகரில் வெகு விமர்சையாக ஆனந்தமாக புத்தாடை உடுத்தி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில எந்த அளவிற்கு ஆனந்தம் முக்கியமோ அதே அளவிற்கு நம்முடைய குடும்பங்களுடைய, நம்முடைய நட்புகளினுடைய, அக்கம்பக்கத்தில் உள்ளோருடைய எல்லோருடைய பாதுகாப்பும் மிக முக்கியமானது. தீபாவளி என்பது ஆனந்தமயமாக கொண்டாடப்படுவது மட்டுமல்ல, அது பாதுகாப்பான முறையில் நடந்து முடிந்தால்தான் ஆனந்த கொண்டாட்டமாக நிறைவுறும். அந்த வகையில இந்த தீபாவளி திருநாள் மிக முக்கியமாக எல்லோருக்கும் பாதுகாப்பானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் கரூர் மாவட்ட தீயணைப்பு துறையானது, மீட்பு மற்றும் தீயணைப்பு துறையானது பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நம்முடைய சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 ஒரு சிறப்பு நேர்காணல் காத்திருக்கின்றது. தற்போது கரூர் மாவட்டத்துல கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலையத்தினுடைய அலுவலர் திருமுருகன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த தீபாவளி திருநாளை பாதுகாப்பாக கொண்டாடுவது குறித்து நாம விரிவாக பேச இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சந்தோஷமா பலகாரம்லாம் சுட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு புத்தாடை உடுத்துட்டு தாங்கள் வழிபடக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு எல்லாம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும், குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு. ஆனா இன்றைய தினம் மிக முக்கியமான தினம். காவல் அதிகாரிகளை தொடங்கி உங்களை போன்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தொடங்கி மிக முக்கியமான ஒரு சில துறைகள் இன்றைய தினம் அவர்களுடைய பணி என்பது அளப்பரிய முடியாதது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பணிகள் என்பது தேவையாக இருக்கும். உங்களுடைய குடும்பங்கள் கூட இருக்க வேண்டிய அந்த மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணங்கள்ல கூட பொதுமக்களின் நலன் கருதி இடைவிடாது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற அத்துணை அலுவலர்களுக்கும் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் சார். சார் இன்னைக்கு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக எங்களை நேர்காணலுக்கு வந்திருக்காரு. சிறகுகள் சமுதாய பண்பலைக்கு முதற்க நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சி திருமுருகன், நிலைய அலுவலராக கரூர் மாவட்டம் கரூர் தீயணைப்பு மீட்பு பணி நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி சிறப்பாக அமையணும்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரலையும் வெடிகளையும் புஸ்வானங்களையும் சரியான முறையில் நீங்க கையாளணும். ரொம்ப மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்க. தீபாவளி என்பது பட்டாசு வெடிக்கத்தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம அப்படிதான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுல குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னாவே பொதுவாக எந்தெந்த கவனக்குறைவின் காரணமாக விபத்துகள் ஏற்படுங்க சார்? சார் சரியா கேட்டாங்க. அதாவது சிறியவங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கிற ஆனந்தத்துல தான் என்ன பண்றங்கிறது தெரியாது. உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பி மத்தாப்பு இருக்குதுன்னா கம்பி மத்தாப்பு எடுத்து அவங்க ஒரு விளக்கில காமிச்சு ஃபயர் பண்ணி அதை கொளுத்தி சந்தோஷப்படுவாங்க, கையில சுத்துவாங்க. அந்த கையில சுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் ஸ்பார்க்கா வெளியே தெரிக்கும். அப்படியே தெரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க ஆடையில ஃபயர் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தீ காயமோ அல்லது ஒரு தீ விபத்தோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப குறிப்பா சொன்னீங்க. குழந்தைகள் தான் இந்த கொண்டாட்டத்துல மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு இந்த கம்பி மத்தாப்பின் மூலமாக ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சில குழந்தைகள் வீட்டினுடைய அறைகளில அல்லது சமையல் அறைகளிலேயே கம்பி மத்தாப்பு சுத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடி எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பார்க்க போறோம். அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு. இருந்தாலும் அதுவும் பாதிப்புக்குரிய விஷயமாகத்தானங்க இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ எல்லா இடத்திற்குமே எல்லா வசதிகளும் கிடைக்கிறது இல்ல. சில பேர் அவங்களுக்கு தகுந்தாற் போல வீடு அமைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க இந்த குழந்தைகள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க பெற்றோர்கள் ஆசையாக இந்த பட்டாசு வாங்கி கொடுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், அந்த புஸ்வானங்கள்லாம் என்ன பண்றாங்க, சின்ன வீட்டுக்குள்ளே வச்சு கொளுத்தி விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் பொழுது எதிர்பாராத விதமாக அவங்க வேணுமே செய்யறதுல எதிர்பாராத விதமாக அருகில இருக்கிற பெட்டு, பக்கத்துல இருக்கிற பாத்திரங்கள், எண்ணெய் பாத்திரங்கள்ல இந்த
தீயானது பட்டு மேல் பெருந்தீயா வந்து மாற வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்சிமம் குழந்தைகளை வந்து வீட்டுக்குள்ள வந்து பட்டாசு வெடிக்கிறதோ அல்லது புஸ்வாங்கனங்களை கொளுத்துறதையோ அல்லது அடுப்பு பக்கத்துல வைத்து வெடிக்கிறதையோ தவிர்க்குமாறு அனைத்து பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க. பொதுவாக இந்த கம்பி மத்தாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப புஸ்வானத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுங்க சார்? புஸ்வானங்கள் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அது ஒளியை வந்து அதிகமா வந்து பிரதிபலிக்க கூடியது, கீழிருந்து மேலே செல்லக்கூடியது. அது தரையில வைக்கும் பொழுது சில இடத்துல அது நிலப்பரசுன்னு சொல்லுவாங்க, பூஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு கம்பி மத்தாப்புலையோ அல்லது ஒரு நீண்ட வத்தி குச்சியில பத்தி வைக்கும் பொழுது அது வந்து திடீர்னு மேலே எழும்பும் பொழுது பாத்தீங்கன்னா அது வேகத்துல ஃபர்ஸ்ட் சவுண்டு கொடுத்து மேலே வரும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லாம் ஆரவாரம் பண்ணி கை தட்டி சிரிப்பாங்க. சில பேர் வந்து மாடி மேல இருந்து அதை கீழே பார்ப்பாங்க. கீழே பார்க்கும் பொழுது இதோட உயரம் வந்து மேல அதிகரிக்கும் பொழுது அவங்களோட கண்ணு வந்து பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மாதிரி கண்ணை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எங்க அனுபவத்துல நாங்க பார்த்தது. அதாவது குழந்தைகள் வந்து இந்த புஸ்வானத்தை அருகில உட்கார்ந்து இருந்து கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதோட தெரிக்கிறது, அந்த புஸ்வானம் அந்த பூக்கள்லாம் தெரிக்கும் பொழுது அருகில நம்ம உடம்புல கண்ணுல அதெல்லாம் படறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புஸ்வானங்களை பார்க்கும் பொழுது கீழே குனிஞ்சு பார்க்க கூடாது, அதே மாதிரி அருகில நிக்க கூடாது, கொஞ்சம் எட்டி நின்று பார்க்கணும். அதே மாதிரி கும்பலா நின்று அந்த புஸ்வானத்தை வைக்க கூடாது. ரொம்ப மிக முக்கியமான பல்வேறு குறிப்புகளை சொன்னீங்கய்யா. தொடர்ந்து பேசலாம், இணைந்தே இருப்போம். சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6. இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 தீபாவளி திருநாள் சிறப்பு நேர்காணல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலையத்தினுடைய நிலைய அலுவலர் திருமுருகன் அவர்களுடைய நேர்காணலோடு. ஐயா, நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, குழந்தைகள் குறித்து சொன்னீங்க. அதே போல நீங்க நிகழ்ச்சியோட தொடக்கத்துல மிக முக்கியமா சொன்னீங்க, குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குழந்தைகள் சொல்லிட்டீங்க, இப்ப பெரியோர்கள் அவர்களும் வந்து பொதுவாக வெடிப்பது கிடையாது. இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட சேர்ந்து வெடிக்கிறது இருக்கு. இப்போ பெரியோர்கள் வெடிக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும், இல்ல குழந்தைங்க கூட இருக்கும்போது என்னென்ன விஷயத்துல கவனிச்சு வச்சுக்கணும், இல்ல சில நேரங்களில் என்ன மாதிரி விளைவுகள் இது வரைக்கும் ஏற்பட்டு இருக்குது பெரியோர்கள் இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும்? சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. பெரும்பாலும் இந்த தீபாவளிங்கிறது பெரியவங்க தன்னை குழந்தையாவே நினைச்சிடுறாங்க. பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது தானும் அந்த சின்ன வயசுக்கு சென்ற மாதிரி பட்டாசு எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து வெடிக்க போறாங்க. அது குழந்தைங்களுக்கு எப்படி வெடிக்கணுங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது சில விளைவுகள் வந்து அவங்களுக்கே தெரியறது இல்ல. குழந்தைகளை கையில பிடிச்சுக்கிட்டு பட்டாசு வைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா கையில வேற வெடி கையில வச்சிருப்பாங்க. அப்போ இது அந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த பட்டாசு வெடிச்சு கையில இருக்கிற வெடிக்கு படும் பொழுது அந்த கையில இருக்க வெடி வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பட்டாசு வெடிக்கும் பொழுது கையில வேற பட்டாசு அல்லது மத்தாப்புக்கள் அல்லது புஸ்வானங்களை வந்து கையில வச்சிருக்கிறத தவிர்க்கணும் சார். ரொம்ப மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்க. பொதுவாக நடக்கக்கூடிய கவனக்குறைவின் காரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இது. இப்போ குழந்தைகள் பெரியோர்கள் இதற்கு இடைப்பட்டதுல அதிகமாக அடுத்த பட்டாசு வெடிக்கிறதுல பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அது பெண்களுக்கு பட்டாசுனாவே பயமா தான் இருக்கும். பட்டாசு மட்டும் தான் பயமா இருக்கும், வீட்டுல கணவன்கள் நினைச்சு இருக்காது. ஆனா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் இந்த சாட்டை வைக்கிறது அல்லது மத்தாப்பு பிடிக்கிறது அவர்களுக்கும் இதா இருக்கும். ஆனா குறிப்பாக பெண்களுடைய ஆடை என்பது பொதுவாக சேலை உடுத்திருப்பார்கள். சேலைகளை பல குவாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய பெண் தோழிகள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், பெண் தோழிகள் எந்த மாதிரி சூழலுக்கு ஆட்படுறாங்க தீபாவளி திருநாள்ல? வேற ஒண்ணும் இல்லைங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சேரீ கட்டியிருப்பாங்க, அடுத்து சுடிதார் போட்டிருப்பாங்க, சில பேர் கவுன் போட்டிருப்பாங்க பெரிய பெண்கள். அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா வெடிக்கும் பொழுது அவங்க வந்து மேக்சிமம் வந்து பயப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து பயப்படாம வைப்பாங்க. அப்படி வெடி வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேரீ இந்த பாவாடையில அணிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த வெடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்காது. சப்போஸ் என்ன பண்ண வெடியை வைக்கும் பொழுது திடீர்னு ஓடிடுவாங்க. அப்படி வெடிக்க போகுதுன்னு வரும்பொழுது அவங்க ஓடும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க பாவாடையை வந்து தட்டி விட்டு இடறி விழ வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்சிமம் வந்து வெடிக்கும் பொழுது நல்ல இறுக்கமான ஆடைகளை கட்டிட்டு வெடிக்கணும். இன்னொன்னு, தளர்வான ஆடைகளை வைத்து கீழே குனிந்து வெடிக்க கூடாது. அதாவது பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த நழுவி இருக்கிற சேலையில பட்டாசு பொறிகள் பட்டு தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வந்து கண்டிப்பாக சேலை அணிந்து பட்டாசு வெடிக்க கூடாது. அப்படி சேலை அணிந்து பட்டாசு வெடிக்குபவர்கள்
நல்ல முந்தானிகள் எல்லாம் சுருட்டி இடைப்பகுதியில் சொருகி கொண்டு பட்டாசுகளை வெடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும் பொழுது பக்கவாட்டில் நின்று பட்டாசு வெடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன காரணத்தினால சார் பக்கவாட்டுன்னு சொல்லுங்க? இப்ப முன்னாடி நான் இருந்து வைக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும்? இல்ல பக்கவாட்டில் இருந்து வெடிக்கிறதுனால என்ன சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எனக்கு இருக்கும்? சார், இப்போ பக்கவாட்டில் இருந்து வெடிக்கிறதுனால உங்களுக்கு ஓடுவதற்கு எளிதாக இருக்கும். நேரடியாக நீங்க பட்டாசை வைக்கும் பொழுது உங்களுக்கு 2 காலும் முன்னோக்கி தான் இருக்கும். அப்போ நீங்க பட்டாசை நோக்கி தான் இருப்பீங்க. ஆனா ஓடுற மாதிரி நிக்க முடியாது உங்களால. அப்போ பட்டாசு திடீர்னு வெடிக்கும் பொழுது நீங்க முன்னாடி நோக்கி ஓடுனீங்கன்னா முன்னாடி பட்டாசு இருக்கும். அதனால எப்பயுமே பட்டாசு வெடிக்கும் பொழுது பக்கவாட்டில் நின்று நீங்க பட்டாசு வெடித்தீங்கன்னா எளிதில் அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இல்லைன்னா அந்த பட்டாசுல நம்ம பட்டாசு மேல படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சார். அதனாலதான் ஓட சொல்றோம். சிறகிகள் சமுதாய பண்பலை 89.6 இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தீபாவளியும் பாதுகாப்பு வழியும். சிறப்பு விருந்தினராக கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலைய அலுவலர் திருமுருகன் அவர்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பு சொன்னீங்க. இது போல வேற எந்தெந்த வகையில பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கு பட்டாசு வெடிக்கும் போது? இப்ப பக்கவாட்டில் நிக்கணுங்கிறது மாதிரி வேற என்ன மாதிரி வழிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்கணும்? பட்டாசு வெடிக்கும் பொழுது பொதுவாக குழந்தைகளா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அனைவருமே பட்டாசை ஒரு வெட்டவெளி பகுதியில வெடிக்கணும். ஒண்ணு, வெட்டவெளியில வெடிக்கும் பொழுது பக்கத்துல நீர் வாளிகளையும் மணல் வாளிகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும். 2, 3வது பாத்தீங்கன்னா பட்டாசு கும்பலாக நின்று வெடிக்க கூடாது. அதே மாதிரி ராக்கெட் பட்டாசுகளை எக்காரணத்தை கொண்டு வெடிக்க நீங்க குழந்தைகளை அனுமதிக்காதீங்க. அது மாதிரி அணுகுண்டு இது மாதிரி பட்டாசுகளை வெடிக்கதை தவிர்த்துடுங்க. பெட்ரோல் பங்கு, குடிசை பகுதி, அது மாதிரி விவசாய சார்ந்த பகுதி, அப்புறம் வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம், இது மாதிரி இருக்கிற இடத்துல பட்டாசை வெடிக்கிறத நீங்க பெரும்பாலும் நீங்க குறைச்சிக்கணும். நீங்க மிக முக்கியமாக சொன்னீங்க பறவைகள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு. அதிலும் கரூர்ல மிக முக்கியமாக பறவைகள் வாழக்கூடிய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசாத் பூங்கா சொல்லலாம், அல்லது அந்த ஈஸ்வரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள்ல தங்கி வாழக்கூடிய பறவைகள். இப்போ பட்டாசு வெடிக்கிறதுனால பறவைகள் பறந்து போகுது, திரும்ப அந்த இடத்துல மறுபடியும் திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உட்காருகிறது. இது தொடர் நிகழ்வா நடக்கும் போது பறவைகள் கிட்ட என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது பறவைகளுடைய மனநிலையில இதனால மாற்றங்கள் ஏற்படுமா அந்த வெடி சத்தங்களை தொடர்ந்து கேட்பதன் விளைவா? பொதுவாகவே பட்டாசு வெடிக்கிறதுனால விலங்கினங்கள் வேற ஒண்ணு இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு நீங்க பட்டாசு வெடிச்சீங்கன்னா அது அதோட சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அந்த நாய் அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். அந்த பய உணர்வு அது பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நாய்க்கு எப்படிதான் அதே மாதிரி எல்லா பறவையினங்களும் பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்துரும். அப்ப அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்றதுனா நம்மளுக்கு நம்ம வீட்டை விட்டு காலி பண்ற மாதிரி. அதனால பறவைகள் அந்த இடத்தை விட்டு இடம்பெயரும் பொழுது அதுக்கு அந்த வாழ்வீடு பாதிக்கப்படுது. அதனால அதோட இனப்பெருக்கம் பாதிக்கப்படுது. அந்த பறவைகளோட இனப்பெருக்கம் பாதிக்கப்படுறதுனால நம்மளோட கல்டிவேஷன் பாதிக்கப்படுது. அதனால மேக்சிமம் அந்த பறவை இனங்களை வாழ வைப்போம், பட்டாசு வெடிப்பதை தவிர்ப்போம். மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி படித்த நினைவு, இந்த வெடிவெடிப்பதன் காரணமாக அந்த தருணங்கள்ல முட்டையிட்டு அடைகாத்து கொண்டிருக்கக்கூடிய பறவை இனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முட்டையினுள் இருக்கக்கூடிய கருவினில் கூட அந்த வெடிசத்தத்தின் விளைவாக கருவில் இருக்கக்கூடிய அந்த பறவை குஞ்சினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்த செய்தி. சார், மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்க பல விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும். அடுத்தது பிரதானமா இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னாவே 2 வேறுபாடுகளை பார்க்க முடியுது. ஒன்னு கிராமப்புறம் சார்ந்த கொண்டாட்டம், இன்னொன்னு நகர்ப்புறம் சார்ந்த கொண்டாட்டம். இந்த 2 கொண்டாட்டங்களுக்கு இடையே பெரிய அளவிலான வித்தியாசம் பார்க்க முடிகிறது. இப்போ கிராமப்புறங்கள்ல எப்படி கொண்டாடணும், அங்க என்ன பாதுகாப்பு குறைபாடுகள்ல பொதுவா பாதுகாப்பு குறைபாடுகள்னா மக்கள் எப்படி பாதுகாப்பு குறைபாடாக கையாளுறாங்க பட்டாசு, இப்ப நகர்ப்புறங்கள்ல எப்படி பட்டாசுகள் வெடிக்கப்படுவது கொண்டாடப்படுகிறது, இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது எப்படி தவிர்க்கலாம், இந்த 2க்கும் இடையேயான வேறுபாடு குறித்து எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். சார், சரியான கொஸ்டின் சார். நாங்க பாத்தீங்கன்னா இப்போ கரூர் பகுதிங்கிறது நகரத்தையும் கிராமப்புறத்தையும் சார்ந்து இருக்கு. நகரம் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றுலா நகரம் இருக்கு. 5 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டது பாத்தீங்கன்னா கிராமங்களா இருக்கு. இப்போ அந்த நகரத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அதாவது தீபாவளி அன்றும் தீபாவளி அன்றைய இரவு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பட்டாசுகளை அதிகமா வெடிப்பாங்க. அப்படி வெடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா புஸ்வானங்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த புஸ்வானங்கள் அதிகமா பயன்படுத்தும் பொழுது அதாவது மேலே எழும்பி வெடிக்கக்கூடிய புஸ்வானங்கள், வான வேடிக்கைகள் வண்ண வண்ண கலர்கள் எல்லாம் வரும் பார்த்திருப்பீங்க. அந்த வண்ண வண்ண கலர்கள் வரும் பொழுது சில இது வெடிச்சும் வெடிக்காம கீழே விழும் பொழுது பாத்தீங்கன்னா
எல்லாமே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள். அடுக்குமாடி குடியிருப்பு மேலே வந்து கூரையில போட்டிருப்பாங்க. அந்த கூரை வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஒன்று. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ராக்கெட் வெடிகள்லாம் விட்டு போடும்போது டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருகில வந்து நாங்க சந்திச்சது இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற வீடுகள் வந்து ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து வெடிகள் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேலே விட வெடி கீழே ரோட்டில் செல்ற சாலையில் செல்லக்கூடிய பாதசாரிகள் அனைவருக்கும் மேலேயும் வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸ் வாங்குவோம். போயிட்டு ஒவ்வொரு ஜிஹெச்லயும் போயிட்டு இது மாதிரி பட்டாசு வெடிச்சதுனால இன்னைக்கு நைட் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு விபத்துகள்ல பாதிக்கப்பட்டவங்களோட சென்சஸ் அப்பைக்கப்ப நாங்க அதை ஜிஹெச்ல இருந்து வாங்கி நோட் பண்ணிட்டே வந்துட்டோம். இது மாதிரி இப்ப நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சாதாரண எல்லாருமே அவங்களுக்கு வெடிக்கிறதுக்கு வந்து ஒரு உன்னதமான இடம் கிடைக்காது. அந்த இட பற்றாக்குறையால எல்லாமே சாலையில வெடிப்பாங்க. சாலையில வெடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சாதாரண 2 வீலரே போக முடியாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கார் போக முடியாது, ஆட்களே நடந்து போக முடியாது. பட்டாசு வெடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து குப்பை கூலங்களாயிடும். இந்த பட்டாசு போயினால எதிர்த்த வர ஆளு நம்மளுக்கு தெரியாது. எதிர்த்த வந்த ஆளு நம்மளுக்கு தெரியாதனால அங்க ஆக்சிடென்ட்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். இது வந்து நகர்ப்புறங்கள்ல நடக்கக்கூடியது. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல பட்டாசு வெடிக்கிறவங்க கவனத்துக்கு என்னன்னா எப்பயுமே வந்து பக்கத்துல வந்து நீங்க ஒரு வாளி தண்ணியும் ஒரு வாளி மணல் பக்கத்துல வச்சு வெடிங்க. அது புஸ்வானங்கள் வெடிச்ச உடனே அந்த புஸ்வானங்களை ஒரு இடுக்கி மூலம் எடுத்து தண்ணிக்குள்ளேயோ அல்லது மணல்லே சேமித்து தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்தபடியா கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தீ விபத்துகள் வந்து மரத்துல தென்னை மரங்கள்ல ஏற்படுது. அடுத்த பாரு வீட்டுல சேமித்து வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் போரு, சோளத்தட்டை போரு, குடிசை வீடுகள் இது போன்ற பகுதியில் வந்து அதிகமான தீ விபத்துகள் ஏற்படுது. முக்கியமா பாத்தீங்கன்னா கரும்பு காடுகளில் வந்து அதிகமா தீ விபத்து ஏற்பட்டு நாங்க அடிக்கடி வந்து சொல்ற மாதிரி இருக்கு சார். அதே மாதிரி காட்டு தீன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப மழை காலமா இருந்தனால அது கொஞ்சம் குறையும். இருந்தாலும் அதிகமா அவங்க வந்து பட்டாசு போய் வெடிக்கிறதுனால அந்த காட்டு தீ ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். அதனால கிராமப்புறங்கள்ல பட்டாசு வெடிக்கும் பொழுது நகர்ப்புறங்களில் சொன்ன மாதிரியே தான் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து வெட்ட வெளி பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு பொதுவான இடத்துல பட்டாசு வெடிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அதாவது வெடிக்காத பட்டாசுகளை வந்து கையில் எடுக்கிறத வந்து யாரும் எடுக்கக்கூடாது. அது முக்கியமானது. வெடிக்காத பட்டாசுகளை வந்து நீங்க கையில் எடுக்கக்கூடாது. அது வெடிக்காத பட்டாசுகளை வந்து கும்பலாக சேர்த்து வைத்து அதை வந்து கொளுத்தி பார்க்க கூடாது. மறுபடியும் தீ மூட்டி அதை எரிக்க கூடாது. அதெல்லாம் நீங்க வந்து கவனத்துல கொள்ளணும். பொதுவா வந்து கிராமப்புறத்துல பட்டாசுகள் வந்து இந்த கொட்டாங்குச்சி, அந்த சோடா பாட்டில் இது மாதிரி பாட்டில வந்து வச்சு வெடிப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். ஏன்னா அது நீங்க பட்டாசு வெடிக்கும் போது என்னாவும் அந்த கொட்டாங்குச்சியோ அல்லது அந்த சோடா பாட்டிலோ வெடிச்சு செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அருகில வந்து செல்றவங்களுக்கு அது காயம் ஏற்படுத்தும். அடுத்தது அதுவும் இல்லாம பெரிய லெவல்ல ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே வந்து மேக்சிமம் வந்து பட்டாசுகளை வந்து வெட்ட வெளியில வெடிங்க கேட்டுக்கிறேன் சார். இப்ப மிக முக்கியமாக தீபாவளி திருநாள் அடுத்ததாக இந்த விபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் எரிவாயு தொடர்பான விபத்துகள் ஆங்காங்கே நடக்கிறத பார்க்க முடிகிறது. செய்தி ஊடகங்கள் எல்லாம் கூட கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒன்னு வீடுகள்ல இருக்கிறது அல்லது பெருவாரியான பார்த்தோம்னா கடைப்பகுதிகள், வணிகம் சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது. இதற்கு என்ன மிக முக்கியமான காரணம்? இதுல என்ன தவறு நடக்குது? இப்போ வந்து கடைகள்ல எப்படி தீ விபத்து நடக்குதுன்னா, பொதுவா கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த தீபாவளியை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து அதிகமான ஆர்டர் கிடைச்சிரு சார். அதிகமான ஆர்டர் கிடைக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள இந்த ஆர்டரை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, வந்து அதிகமான பணியாட்களை அமர்த்துறாங்க. பணியாட்கள் அமர்த்துறது இல்லாம அதிகப்படியான அடுப்புகளை வந்து பயன்படுத்துவாங்க. அடுப்புகளை பயன்படுத்தும் பொழுது அதிகப்படியான சிலிண்டர்கள் வந்து தேவைப்படுது. அந்த அதிகமான சிலிண்டர் தேவைப்படும் பொழுது இவங்க அதிகமான பலகாரங்கள் செய்ய அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. பலகாரங்கள் செய்யறது மேக்சிமம் எண்ணெயில வச்சு பலகாரம் வந்து நம்ம சுடுறாங்க. அந்த எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அது வந்து ஹீட்டை வந்து வச்சுக்கும். அதுக்கு மேல ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆவியாக, அதாவது உங்களுக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அந்த டயத்துல எதிர்பாராத விதமா அவங்க ஏதாவது தண்ணியை தெளிச்சா கூட ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு சார். தண்ணியை தெளிச்சு ஃபயர் ஆச்சுன்னா பக்கத்துல சிலிண்டர் வந்து அந்த சிலிண்டர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா டியூப் பாத்தீங்கன்னா ரப்பர் டியூப், அது உடனே மெல்ட் ஆகி அதுல சிலிண்டர் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு காரணம் சார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடுப்புக்கு வந்து அதிகமா அனல் தேவை, வெப்பம் தேவை அப்படின்னு ஒட்டி சிலிண்டர் என்ன பண்ணாங்க, ரெகுலேட்டர் வந்து அதிகமா திருவறதுனால கேஸ் வந்து அதிகமா வந்து கன்சியூம் ஆகுது, அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அதிகமா தேவைப்படும் பொழுது சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜில்னஸ் மாதிரி ஆயிடும் சார். பாத்தீங்கன்னா சிலிண்டர் தொட்டு பண்ணி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும். அப்போ என்ன பண்றாங்க அவங்க, அந்த ஐஸ் கட்டி மாதிரி ஆனதுனால அவங்க அந்த சிலிண்டர் வர அந்த டியூப் பாத்தீங்கன்னா அந்த பாதை வந்து அடைச்சிரும் சார். அந்த பாதை வந்து அடைக்கும் பொழுது அவங்க கேஸ் வந்து கம்மியா வந்து கன்சியூம் ஆகும். உடனே அவங்க அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சுடுதண்ணி காய்ச்சி அந்த சுடுதண்ணி பாத்திரத்துல போய் அந்த சிலிண்டர் வச்சிடறாங்க. அப்படி அந்த சுடுதண்ணி பாத்திரத்துல வைக்கிறதுனால உள்ளார இருக்கிற கேஸ் ஆனது என்ன பண்ணும், மேலும் வந்து வேகமா வந்து அதை வெளியே தள்ளு சார். வேகமா வெளியே
வெளியே தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த நாசில் வந்து சின்ன ஓட்டை, அந்த சின்ன ஓட்டையில இருந்து அதிகமா கேஸ் வர்றதுனால அந்த நாசில் வந்து வெடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மேக்சிமம் வந்து சிலிண்டரை வந்து இந்த வணிக வளாகங்கள்ல பலகாரம் செய்யறவங்க சுடுதண்ணியில சிலிண்டரை தூக்கி வைக்கிறத தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறகிகள் சமுதாய பண்பலை 89.6 இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தீபாவளியும் பாதுகாப்பு வழியும். சிறப்பு விருந்தினராக கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலைய அலுவலர் திருமுருகன் அவர்கள். இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கரூர் மாவட்டத்துல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் அலுவலர், நிலைய அலுவலர் அவர்கள் திருமுருகன் அவர்களோடு நம்ம நேர்காணல் பேசிட்டு இருக்கோம். சார், மிக முக்கியமாக இந்த தீபாவளி திருநாளை ஒட்டி பொதுமக்கள் எப்படி கடைபிடிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத மிக விரிவாக எடுத்துரைத்தீர்கள். பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் இது அத்துணையும் நினைவு வைத்துக் கொண்டு மிகச் சரியான, பாதுகாப்பான, அதே நேரத்தில் மகிழ்வான ஒரு தீபாவளியை கொண்டாடுவார்கள் என்று நம்புகிறோம். இப்போ மிக முக்கியமாக இந்த தருணத்தில் உங்களுடைய பணி வந்து மிக முக்கியமானது. நம்முடைய கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்க குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான முன்னேற்பாடுகளாக எதை செய்து வைத்திருக்கிறீர்கள்? இப்ப பாத்தீங்கன்னா எங்க இயக்குனர் ஐயா அவர்களின் உத்தரவின்படியும், துணை இயக்குனர் ஐயா அவர்களின் உத்தரவுப்படியும், மாவட்ட அலுவலர்களின் ஐயா உத்தரவுப்படியும் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா படை திரட்டும் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. படை திரட்டும் பணினா எங்க பணிகளில் வந்து 2 பணிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இரவு பணி, பகல் பணி என்று 2 பணிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி சம்பந்தப்பட்ட விழா காலங்களில் 2 பணி நேர பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த தீபாவளி பண்டிகை முடியும் வரை கிட்டத்தட்ட 25/10/2022 வரையிலும் 4 நாட்கள் வந்து மொபிலைசேஷன் பண்ணிடுவாங்க. அதான் படை திரட்டும் பணிங்கிறது பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு எந்த ஒரு விபத்தா இருந்தாலும் சரி இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து நாங்க அந்த விபத்திடம் சென்றுவோம். இப்போ இந்த நிலையத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, அதாவது அலுவலர்கள் பொறுத்தவரையும் மாட்டிலும் பாத்தீங்கன்னா 2 அலுவலர்கள் 28 பணியாளர்கள் வந்து நிலையத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையத்தில் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் எப்பயும் சேவைக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். எந்த மாதிரி சூழ்நிலையும் கையாளக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட போதிய உபகரணங்கள் வந்து இங்க நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப திடீர்னு ஃபயர் கால் ஏற்பட்டுச்சுன்னா இங்க நம்ம நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டிகள் வந்து ஃபயர் காலுக்காக ரெடியா இருக்கு. இப்ப சில இடங்கள்ல வந்து ஊர்திகள் செல்ல முடியாத இடத்துக்கு கூட மொபட் மூலம் வந்து தீ அணைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து புல்லட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் மிஸ்ட்ங்கிற ஒரு வாகனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியான 2 நீர்த்தாங்கி வண்டிகள் வந்து நாங்க நிலையத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால எங்களை பொறுத்தவரையிலும் தீபாவளி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோட கொண்டாடுனா எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால எல்லாரும் விழிப்புணர்வோட நீங்க வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. எதிர்பாராவிதமான ஏற்படும் தீ விபத்துகளுக்கு நாங்க முன்னின்று அந்த விபத்துகளை எதிர்நோக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்கள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடினால்தான் அது எங்களுக்கான தீபாவளி. எனவே அனைவரும் வந்து பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட கரூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாகவும் மாவட்ட அலுவலர் அவர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவா இப்போ ஏதேனும் விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் அத்தனை முன்னேற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் காலையிலேயே இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. பொதுமக்கள் கேட்டு பாதுகாப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஏதேனும் நிகழ்வு நடந்துவிட்டால் உடனடியாக எப்படி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையை பொதுமக்கள் அலைபேசியின் வழியாக எப்படி அணுக முடியும்? உடனடியாக உங்களுக்கு தகவல் தெரிவிப்பது என்ன? அதற்காக பிரத்யேக எண்கள் ஏதேனும் இருக்கின்றன என்பதை எங்களுக்காக, எங்களுடைய நேயர்களுக்காக, பொதுமக்களுக்காக சொல்லுங்களேன். தொலைத்தொடர்பு வசதிகள் தான் இப்போ வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைவரும் வந்து 101, அதாவது 101 என்ற எண்ணை வந்து அழையுங்கள். அந்த 101ங்கிறது அது வந்து இலவச அழைப்பு. 101 மட்டுமே போதுமானது. அப்போ 101 உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா அந்தந்த ஏரியா மக்கள் உங்களுக்கு தொலைபேசி எண்களை வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். கரூர் நிலையத்திற்கு வந்து 04324264101, அதாவது கரூர் நிலையத்தை நீங்க தொடர்பு கொள்ள 04324 264 101 என்ற எண்ணை அழைக்கவும். அடுத்தபடியாக 04324 264 301. அடுத்தபடியாக அரவக்குறிச்சி பகுதிகளுக்கு
04320 2371 என்ற எண்ணை அழைக்கவும். புகழூர் வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்கள் 043 24 275 400 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை அந்த பகுதிக்கு உட்பட்டவர்கள் 43 26 260 296 என்ற எண்களை அழைக்கவும். இந்த எண்கள் உங்களுக்கு மறந்து விட்டாலும் நீங்கள் 101 என்ற எண்ணை அழைத்தால் மட்டுமே போதுமானது. இந்த எண் பொதுமக்களுக்காக எப்பொழுதும் பயன்பாட்டில் சென்னை கட்டுப்பாட்டு அறையில் இந்த 101 என்ற எண்ணானது செயல்பட்டு வருகிறது. இந்த 101 எண்ணை அழைத்தால் அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சம்பந்தப்பட்ட நிலையங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் 101 என்ற எண்ணை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீபாவளி தினத்தன்று பொதுமக்களுக்கு சேவை புரிய கரூர் மாவட்டத்திலிருந்து 4 தீயணைப்பு நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த 4 தீயணைப்பு நிலையங்களிலும் தீயணைப்பு அலுவலர்கள் அனைவரும் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து வருகிறோம். முக்கியமாக கரூர் தீயணைப்பு நிலையத்தில் 2 நீர்தாங்கி வண்டிகள், ஒரு சிறிய நீர்தாங்கி வண்டி மற்றும் ஒரு புல்லட் வாகனம் தீயணைப்பு மீட்பு பணி சேவைகளுக்கு தயார் நிலையில் உள்ளது. மேலும் 30 பணியாளர்கள் கரூர் நிலையத்தில் பொதுமக்களுக்கு நாங்க 24 மணி நேரமும் சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். இப்ப ஏதாவது விபத்து ஏற்பட்டா உடனே நாங்க அந்த விபத்து இடத்திற்கு விரைவில் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே பொதுமக்கள் தீபாவளியை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு சேவை செய்வதே எங்களுடைய பணி, அதாவது காக்கும் பணியே எங்கள் பணி. நன்றி, வணக்கம். சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை நாம் கேட்டோம் தீபாவளியும் பாதுகாப்பு வழியும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலைய அலுவலர் திருமுருகன் அவர்கள்.